ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை மூஞ்சி யார் பாக்குறாங்களோ அவங்க ஸ்பாட்லயே செத்து போயிருவாங்கன்னு ஒரு சாபத்தோட தான் பிறக்குது. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவால மட்டும்தான் இந்த குழந்தையோட மூஞ்ச பார்க்க முடியும். வேற யாரு பார்த்தாலும் இறந்துருவாங்க. இத பார்த்து பயந்து போன அவங்க அப்பா அம்மா ஊரை விட்டு ரொம்ப தூரமா கூட்டி போறாங்க. இந்த பையன் குழந்தையா இருக்கும் போதே மத்தவங்களோட பாதுகாப்புக்காக அந்த பையன் மூஞ்சி முழுக்கா துணியை வச்சு மூடிதான் வளர்க்குறாங்க. இப்ப இவனும் பெரிய பையன் ஆயிட்டான். இவன் ஃப்ரெண்ட் டேட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி விடுறான். அப்படி டேட்டிங் நல்லா போயிட்டு இருக்கும் போதே அங்க வர ஒரு ரவுடி பையன் இவன் மூஞ்ச பாக்கணும்னு சொல்லி இவன் மூஞ்சில இருக்க துணியை காலட்ட பாக்குறான். அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படியோ தடுத்து காப்பாத்திட்டாங்க. இத பார்த்து இவன் கூட டேட்டிங் வந்த பொண்ணு நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாள். அதனால நம்ம ஹீரோ பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடுறான். அதை பார்த்து இவனோட அப்பா அம்மா மனநல சரி பண்ற டாக்டர் கிட்ட அனுப்புறாங்க. இவனோட கதையை முழுசா கேட்ட அந்த டாக்டர் இவனோட மன அழுத்தத்துக்கு இவன் மூஞ்சில சுத்தி இருக்க துணிதான் காரணம்னு நினைச்சு அதை கட்டாயப்படுத்தி கழட்ட வைக்கிறாரு. டாக்டர் அவன் முகத்தை பார்த்த அடுத்த செகண்டே அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் இவன் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டு இவன் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போறான். அப்பவும் அன்னைக்கு வந்து அதே ரவுடி பையன் நம்ம ஹீரோ கிட்ட வேணும்னே வம்பழுத்து. இப்ப ஹீரோ போட்டிருக்க அந்த மாஸ்கையும் கழட்டிடுறான். இதை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஸ்பாட்லயே பாடி ஆயிடுறான். அப்புறம் போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் இந்த மர்மமான மரணங்களை இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குற்ற உணர்ச்சியால உடைஞ்சு போன நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கல்லை எடுத்து அவன் மூஞ்சில அவனே அடிச்சு அந்த மூஞ்சிய சதைச்சுக்கலாம்னு பாக்குறான். அதை வீட்டுல இருக்கிறவங்க தடுத்து காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் ஒரு பாலத்தில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு பாக்குறான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வர்றா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதா மாதிரியே இருக்கா. இவன் கூட கொஞ்ச நேரம் பேசி அப்படியே அவனை மயக்கி தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எப்படியே காப்பாத்திடுறான். இப்ப ரெண்டு பேருமே பேசி நல்ல ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வாழணுங்கிற ஆசையே இப்பதாங்க வருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப பாவங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான இதய நோய் இருக்காமா. அதனால அந்த பொண்ணு சீக்கிரமே செத்து போயிருமாமா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அந்த பொண்ணுட்ட சொல்லிறான். நம்ம ஹீரோவோட பிரச்சனையை சொன்னதுக்கு அப்புறம் என்னடா ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்குது. அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவன்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கடைசி ஆசையா உன் முகத்தை எனக்கு ஒரு தடவை காட்டு, என் கஷ்டம் எல்லாம் இதோட முடியட்டும், உன் முகத்தை பார்த்தே நான் செத்துறேன் அப்படின்னு ஆசையா கேக்குது. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம உன் முகத்துல இருக்க துணியை கழட்டிட்டு இந்த பொண்ணுக்கு மூஞ்சிய காட்டிடுறான். இப்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த பொண்ணு இவன் மூஞ்ச பார்த்து சாகல. வழக்கத்துக்கு மாறா இப்ப அந்த பொண்ணு முழுசாவே குணமாயிடுச்சு. ஹீரோவோட அப்பா அம்மாவை தவிர இவன் மூஞ்ச பார்த்து உயிரோடு இருக்கிறது ஒரே பொண்ணுதான். அதனால இங்கேயே இவனோட சாபமும் முடியுது.